வெல்கம் டு லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்கீம்ஸ், பாலிசிஸ் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொவரியன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் கோல்டு பாண்ட் பெறுவது எப்படி, வட்டி விகிதம் எவ்வளவு கிடைக்கும், திட்டத்தின் செயற்பாடுகள் என்ன, திட்டத்தின் பயன்கள் என்ன, இன்கம் டாக்ஸ் இருக்கா இல்லையா, கோல்டு பாண்ட் ரிட்டர்ன் கால்குலேஷன் ஆகியவற்றை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கோல்டு பாண்ட் பெறுவது எப்படி? ஒரு தனிநபர் பெயரிலோ அல்லது ட்ரஸ்ட் பெயரிலோ நாம் வாங்கலாம். தபால் நிலையங்கள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் பங்கு சந்தையில் நாம் கோல்டு பாண்டுகளை பெறலாம். குறைந்தபட்சமாக 1 கிராம் மினிமம் நாம் வாங்கணும். அதிகபட்சமாக தனிநபர் 4 கிலோவும், ட்ரஸ்ட், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் அவங்க எல்லாரும் 20 கிலோ வரையா நாம் கோல்டு பாண்டுகளை வாங்கலாம். சீரீஸ் 4 2024 பிப்ரவரி 12 முதல் 16 வரை நீங்கள் 1 கிராமை நேரடியாக வாங்கினால் ரூபாய் 6213 ரூபாய். ஆன்லைனில் வாங்கினால் ரூபாய் 50 தள்ளுபடி போக 1 கிராமிற்கு 6163 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அடுத்ததாக பார்க்க இருப்பது வட்டி விகிதம். வாங்கிய ஒரு கிராம்களின் விலைக்கு ஏற்ப ஆண்டுக்கு 2.5% வட்டி கிடைக்கும். திட்டத்தின் செயல்பாடுகள். 8 வருடங்கள் முடிவில் அந்த நாளில் 24 கேரட் தங்கத்தின் விலைப்படி கோல்டு பாண்டின் கிராம் எண்ணிக்கைக்கு ஏற்ப பணம் திரும்ப வழங்கப்படும். 5 அல்லது 6 அல்லது 7ஆம் ஆண்டின் முடிவிலும் அன்றைய தங்கத்தின் விலைக்கேற்ப நாம் முன்னதாகவே ப்ரீக்ளோஸ் பண்ணிக்கலாம். முதல் 5 ஆண்டுக்குள் இந்த திட்டத்தை ப்ரீக்ளோஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக இந்த திட்டத்தின் பயன்கள். இந்த திட்டத்திற்கு ஜிஎஸ்டி கிடையாது. இந்த திட்டத்திற்கு செய்கூலி மற்றும் சேதாரம் கிடையாது. நகைக்கடையில் போய் ஒரு நகை செஞ்சோன்னா தங்கமாக நம்ம செய்கூலி சேதாரம் கொடுக்கணும். ஆனால் இந்த கோல்டு பாண்டு வாங்கினோன்னா அந்த செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. பங்கு சந்தையில் கோல்டு பாண்டு வாங்கினீங்கன்னா பங்கு சந்தையிலே நம்ம விற்றுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பாண்டை பயன்படுத்தி வங்கியில் கடன் பெறலாம். தங்க நகைகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பானது. ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுறோம், 1 பவுனில் 1 கிராம் குறைஞ்சிருச்சு, 1/2 கிராம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பிரச்சனையே இந்த கோல்டு பாண்டில் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி தேதியில் எவ்வளோ கிராம் வாங்குறீங்களோ அதே கிராமுக்கு உண்டான ரேட் உங்களுக்கு அப்படியே திரும்ப கொடுக்கப்படும். அடுத்ததாக இன்கம் டேக்ஸ். நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு டேக்ஸ் கிடையாது. 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் கோல்டு பாண்டை வாங்குறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. 8 ஆண்டுகள் முடிவின் கிடைக்கும் மொத்த பணத்திற்கும் டேக்ஸ் கிடையாது. இப்போ 8 ஆண்டுகள் கழித்து அன்றைய தேதிக்கு உண்டான தங்கத்தின் விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் நடுவில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 5 அல்லது 6 அல்லது 7 இந்த ஆண்டின் முடிவுகளை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் உண்டு. ஒவ்வொரு ஆண்டிற்கு கிடைக்கும் 2.5% வட்டி விகிதம். தனிநபர்கள் வருமான வரம்புக்கு கணக்கின்படி டேக்ஸ் உண்டு. இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இந்த வட்டி தொகைக்கு டேக்ஸ் கட்டணும். இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு அந்த வட்டி அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். கோல்டு பாண்ட் ரிட்டர்ன் கால்குலேஷன். 2016 சீரீஸ் 1 கோல்டு பாண்டு வாங்கினவங்களுக்கு இந்த பிப்ரவரியோடு அது க்ளோஸ் ஆகுது. 8 ஆண்டுகள் ஆனதுனால முதிர்ச்சி ஆகுது. 2016 1 கிராமின் விலை ரூபாய் 2600 ரூபாய். யாரெல்லாம் 2016 வாங்கினாங்களோ அவங்க 2600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. 2024 பிப்ரவரியில் 1 கிராமோட கோல்டு பாண்டு ரேட்டு ரூபாய் 6213 ரூபாய். 2016 ஒரு தனிநபர் 10 கிராம் வாங்குறதுக்கு ஆன செலவு 26,000 ரூபாய். 10 கிராம் கோல்டு பாண்டோட இன்றைக்கி ரேட்டு 62,130 ரூபாய். மொத்தம் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் கோல்டு பாண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். 10 கிராம் வாங்குறதுக்கு உண்டான
தொகை 26,000 ரூபாய். இன்றைக்கி விலை 62,130 ரூபா. மொத்த லாபம் 36,130 ரூபாய். வட்டியில் பர்சன்டேஜாக பார்த்தோன்னா மொத்தமாக 8 வருஷத்தில் நீங்கள் வாங்கிறதுக்கு கொடுத்த தொகையை விட திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 141%. இவ்வளோ அதிகமான வட்டி உங்களுக்கு எந்த ஸ்கீம்லேயும் கிடைக்காது. முதலீடு யார் யார் பண்ணலாம்? பெண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்கள் தாராளமாக கோல்டு பாண்டில் முதலீடு பண்ணலாம். இன்றைக்கி தேதியில் நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்கன்னா அந்த நகையோட செய்கூலி சேதாரம் கொடுக்கணும். இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த நகையோட எடை குறைஞ்சிரும், தேஞ்சு போயிடும், புதுசாக ஒரு நகையாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஹால்மார்க்கோடு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் லாஸஸ் இருக்கும். பட் நீங்கள் இதே கோல்டு பாண்டு 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி எடைக்கு ஏற்ற மாதிரி வாங்கும்போது உங்களோட எடை வந்து கரண்ட் டேட்டுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அதே முழு கொள்ளளவோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோல்டு பாண்டை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தேதி தான், அதுவும் 24 கேரட் அன்றைக்கி தேதியில் என்ன விலைக்கு இருக்கோ அந்த தேதிக்கே வந்து தொகை உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறனால நீங்கள் அதை வச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நகையாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் ஸ்கூல் படிக்கிறதுக்கோ காலேஜ் படிக்கிறதுக்கோ கோல்டு பாண்டில் கண்டிப்பாக முதலீடு இப்போயே பண்ணி வச்சுக்கலாம். 8 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகைக்கு அந்த தொகையை வச்சு நீங்கள் காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ்லாம் தாராளமாக கட்டலாம். இப்போயே ஸ்கூல் ஃபீஸெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 வரையா இருக்குது. அந்த தொகையை நீங்கள் அன்றைக்கி தேதியில் பே பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படி யோசிக்கிறவங்க இப்போயே முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். வருமான வரியிலிருந்து எனக்கு எக்ஸம்ஷன் வேணும் அப்படி நினைக்கிறவங்களும் கோல்டு பாண்டில் வந்து முதலீடு பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுற எந்த அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது, ரிட்டர்னாக வர்ற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. உங்களுக்கு அந்த வருஷம் கிடைக்கக்கூடிய அந்த 2.5% வட்டி விகிதத்துக்கு மட்டும்தான் டேக்ஸு. அதுவும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா அந்த 2.5% வட்டியை ஆல்ரெடி உங்கள் வருமானத்தோடு சேர்த்து கணக்காட்டணும், அவ்வளோதான். நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு அந்த 2.5% கிடைக்கக்கூடிய தொகைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் பிரின்சிபலாக ஒரு ஹை அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் 2 டேஸில் இந்த ஸ்கீம் முடிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்கீமை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களோட வெல்விஷருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு இன்டிமேட் பண்ணிடுங்க. நன்றி.